இன்றைக்கி வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப சத்தான சுவையான வெள்ளை சோளம் பயன்படுத்தி தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரிசியே சேர்க்க போகிறதில்ல. வெள்ளை சோளத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு நார் சத்து இருக்குது. நார் சத்து அதிகமாக இருக்கிற நம்ம உணவுகள் எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. டயட்டில் இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். இதில் புரோட்டீன் சத்தும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 250 ml மெஷர்மெண்ட் உள்ள கப்பில் 2 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிகப்பு சோளம் கிடைச்சதுன்னா அதுவும் பயன்படுத்திக்கலாம். இப்போது அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து கூட சேர்த்து செய்யலாங்க. அதுவும் இன்னுமே நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி சேர்க்கும் போது நமக்கு தோசை பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு சோளத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு அழுக்கு இருக்கும். இதே அளவுகளை பயன்படுத்தி கம்பு தோசை கூட செஞ்சு பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. நம்ம ஒரு 5 to 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். சிறுதானியன்றதால நமக்கு ஊறத்துக்கு டைம் எடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 6 மணி நேரம் ஊறி இருக்குங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் தான் அரைச்சி எடுக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டர்லேயும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிறதுல கல் மண் ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 3 தடவை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம இதுக்கு அவல் சாதம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம ஜவ்வரிசி சேர்க்குறதால கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்டாகவும் வரும். இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ வெயில் காலன்றதால நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே புளிச்சிருங்க. ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சாவே போதும். மாவு பாருங்கள் நல்லா சூப்பராக பொங்கி வந்திருக்கு. இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி கூட சுடலாங்க. நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். குயிக்காக ஒரு சட்னியை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது நல்லா வறுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 காஞ்ச மிளகாய், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். கலர் மாறினதும் 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ கல் சூடாக இருக்குது. கொஞ்சம் வெங்காயம் தேய்ச்சிட்டு மாவு 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மேலே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ தோசை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தி ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தோசை பார்த்திங்கன்னா நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போது அடுத்த தோசைக்கு பார்த்திங்கன்னா மேலே பொடியை நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு கொள்ளுப்பொடி சேர்த்துக்கிறேன். கொள்ளுப்பொடி ரெசிபி பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. மேலே கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பொடி தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே அளவுகளை பயன்படுத்தி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போது ரொம்பவே ஹெல்த்தியான சோள தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. அரிசி சேர்க்காமல் சிறுதானியம் மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நான் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.